எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது பார்ட் 2 வீடியோ. இது இன்னொரு கிளாஸில் படிச்சிருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் டிபிஐஎஸ்எம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தேன். அதை பற்றி எம்ப்ராய்ட்ரி பற்றி இப்போ பார்க்கலாம். அங்கே என்னென்ன எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டலான்ட்டு அதுதான் பார்ட் 2 வீடியோ. இதில் ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி, ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்ட்ரி, பெயிண்டிங், பிரிண்டிங் அது இருக்க போகுது. இது இண்டெக்ஸ் மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பண்ணியிருக்கேன். இதில் ஆரி எம்ப்ராய்ட்ரியும் வரும், அதான் ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்ட்ரின்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு லென்த்தியாக பண்ணியிருக்கோம். நம்ம எழுதுவாங்க இல்லைங்க என்னென்ன ஸ்டிச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இது எம்ப்ராய்ட்ரியே பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க கிளாத்தில். ரெண்டாவது ஜாயின் பண்ணியிருக்கிறது நான் கிளாஸில் இருக்கும்போது ஒர்க் பண்ணதையே ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இந்த கிளாஸில் பண்ணது எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஆரி எம்ப்ராய்ட்ரி. இப்போ நம்ம நிறையா 4000 5000 சார்ஜ் பண்ணுறாங்கள்ல, அந்த ஆரி எம்ப்ராய்ட்ரி இது. நான் இங்கே தான் ஆரி எம்ப்ராய்ட்ரி கற்றுக்கிட்டேன். இது நார்மலாக ரன்னிங் ஸ்டிச்சு. இதுவே 4-5 எம்ப்ராய்ட்ரி சேர்த்து ஒரு மோட்டிஃபாக போடுறது. அங்கே கலரும் இதுதான் சொன்னாங்க, ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன், பிங்க் அதில் தான் போடணுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4-5 மோட்டிஃப் இதே மாதிரி வரும். அதுக்கப்புறம் எல்லா கலருமே யூஸ் பண்ணியிருப்போம். வேறு அதே கலர் வச்சு எந்த மோட்டிஃபும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாம் நிறைய கலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெம் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச். நீங்களும் யாராவது கிளாஸ் போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் எல்லாம் மெமரி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகத்துக்கு வரும். இது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின எம்ப்ராய்ட்ரி இதெல்லாம். இதிலே ஜிக்ஸாக்கு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இதில் ஃப்ளை ஸ்டிச்னால் ஃப்ளை ஸ்டிச்சோட வெரைட்டி எல்லாமே 4 ஸ்டிச் இருக்கும், அது எல்லாமே சேர்த்து ஒரு மோட்டிஃபாக பண்ணியிருக்கேன். இது செயினோட வெரைட்டி. ஹெவி செயின், லாக்டு செயின், வைப்டு செயின் அப்படி மாதிரி எல்லாமே சேர்ந்து. இது ஃபெதர் ஸ்டிச்சு. இதுலேயே சிங்கிள் ஃபெதர், டபுள் ஃபெதர் எல்லாமே கலந்து ஒரு மோட்டிஃபு. அங்கே பிஎஸ்ஜிஆர் கேசியில் ஒரு ஸ்டிச் செயின்னா செயின் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலேயே 4 வெரைட்டியாக இருக்கும். அதனால் இது மறுபடியும் இங்கே நான் போய் ஜாயின் பண்ணி படித்தேன். அடுத்தது லேசி டேசி. இது மிக்ஸி கவர் ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களே போன வீடியோவில், அது இதுதான் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஹெவி போன். இது போன் ஸ்டிச்சு. அதுலேயே என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது புல்லியன் ஸ்டிச்சு. ரோஸ் மாதிரியே வருங்க, பெட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்களா அதே மாதிரி செயினில் ரோப் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது புல்லியன் ஸ்டிச். இது நீளமாக வரும். இது ஃப்ரெஞ்ச் நாட்டு புள்ளியாக இருக்கும். மோட்டிஃபை ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பிளாங்கெட் ஸ்டிச்சு. இதுதான் அந்த ஐ பட்டன், ஊக்கு ஐயெல்லாம் தைப்பாங்க இல்லைங்க, அது ஓவர்லாக்கும் இதே மாதிரி வரும். இதுவும் அது ஒரு வெரைட்டி தான். எல்லா கலருமே யூஸ் பண்ணது பார்த்தா தான் அழகாக இருக்குது. ஹோல் ஸ்டிச். இது ரவுண்டாக வரும். ஸ்டாட்டின் ஸ்டிச். சாட்டின். இதுவும் அதோட ஒரு இது ஹெவி பேடட் ஸ்டாட்டின். ஃப்ளை ஸ்டிச்சு. க்ராஸ் ஸ்டிச். இது கிளாத்தே பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை வாங்கி கிராஸ் ஸ்டிச் பண்ணுறது. இதுவும் அது ஒரு வெரைட்டி ஒன்று. வீல் ஸ்டிச்சு. வீல்லே 2 ஃபுல்லாக கவர் பண்ணுறது ஒன்று, அவுட்லைன் போடுற ஒரு வீல் ஸ்டிச்.
அடுத்து கவுச்சிங், embossing wheel stitch, long and short stitch, இதுவும் போன வீடியோவில் இருக்கிற மாதிரியே தான் வரும் ஒவ்வொரு ஸ்டிச்சும். ஆனால் இங்கே பெயிண்டிங் பிரிண்டிங் எல்லாம் அடிஷ்னலாக வரனால, ஆரி எம்ப்ராய்டரிலாம் வரனால தனியாக போய் கற்றுக்கிட்டேன். இதில் பேட்டர்ன் மேக்கிங்கும் இருக்குது, அதுவும் பின்னாடி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க, எம்போஸ்டிங்காக வரும், அந்த த்ரெட்டெல்லாம் எடுக்க முடியும். ஃப்ளவர் வந்து நிஜமாகவே தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே த்ரெட்டு தான், த்ரெட்லேயே இந்த ஸ்டிச் பண்ணுறது. எம்போசிங்காக தெரியும் மேலே. இதுவும் அப்படியே மேலே எம்போசிங்காக தெரியும். மோஸ்ட்லி இந்த மோட்டிஃப் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. வீல் இது வந்து பாய் இருக்குங்களா, அந்த மாதிரி வீவ் பண்ணுற ஸ்டிச்சு. கிராஸ் ஸ்டிச், ஃபில்லிங் ஸ்டிச், கட்ச் ஒர்க்கு. கட்ச் ஒர்க்கு பற்றி நிறைய வீடியோ போட்டே இருக்கலாம். ஒரு சாரியே ஃபுல்லாக கட்ச் ஒர்க் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் பண்ணி போட்டோம்னா. கந்தா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, காந்தா ஒர்க். இதுதான் ஆரி எம்ப்ராய்ட்ரி. இதுதான் நான் ஃபஸ்ட்டு போட்ட ஆரி எம்ப்ராய்ட்ரி. இதில் தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது பேசிக். ஸ்டெம்மு, செயினு, இது பீடு வச்சு ஆரி எம்ப்ராய்ட்ரி. ஒரு சிங்கிள் பீடு, டபுள் பீடு, ட்ரிபிள் பீடு அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறது. புல்காரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அது மேஜிக் ஸ்டிக்கு, சிக்கன் காரின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச் பேர். இது செயின் ஸ்டிச்சே ரொம்ப நெருக்கமாக போட்டோம்னா மோட்டிஃப் வந்துடும். இது வந்து ஒரு ப்ளவுஸை டிசைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. மிஷின் எம்ப்ராய்ட்ரி அது நான் பண்ணியிருக்க மாட்டேன். பெயிண்டிங், பெயிண்டிங்கில் எல்லாம் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு நான் ஒரு ப்ளவுஸும் கூட ஒரு பீகாக் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அதோட பிக்சரை உங்களுக்கு இதில் போட்டுவிட்றேன். இது வந்து பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற பெயிண்டிங். இதில் கிளிட்டர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு கிராஸாக கோட் போடுறது. இது வந்து நல்லா வீடியோ தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுது நல்லா. அப்படியே ஒரு பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதை எப்படி வேர்வ் பண்ணுறது, கர்வாக போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாட்டர் பெயிண்டிங், தண்ணி மாதிரி இருக்குங்களே, ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது. இது கிளிட்டர் யூஸ் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணிவிட்டு எப்படி அதில் கிளிட்டர் யூஸ் பண்ணணும். இது ஷார்ப்பான இருக்கிற இடத்துலலாம் ஷேடிங் கொடுக்கறது. அது பிரிண்டிங். இது வந்து வுட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோங்களே, பிரிண்ட் பண்ணுவாங்கள்ல, அது சாரியில் மோஸ்ட்லி சுடி எல்லாத்துலேயும் இதை பிரிண்ட் பண்ணுவாங்க. இது ஆனியன் கட் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணினது. ஸ்டென்சில், ரெடிமேட் ஸ்டென்சில் வாங்கி அதை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். தர்மாக்கோல் பிரிண்டிங். இது வந்து டை அண்ட் டை. ஒரு துணியை எடுத்து நூலில் கட்டிட்டு
அதோட கலரில் முக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். அதுலேயே 2 வெரைட்டியாக பண்ணியிருப்போம். அவ்வளோதாங்க, எம்ப்ராய்ட்ரி அவ்வளோ. இது வந்து கார்மெண்ட்ஸுங்க, டிபிஐஎஸ்எம்மில் படித்த ஃபைலு. இதில் எல்லாமே பேசிக் சீம்லேருந்து சுடி, ஷர்ட்டு, காலர் எல்லாமே இருக்கும். என்னென்ன அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக் ஃபினிஷிங்லேருந்து சீமு, ப்ளீட்டு, ஃப்ராக்ஸு, யோக்கு, அம்பர்லா ஃப்ராகு, அனார்கலி, அந்த மாதிரி நிறையா வெரைட்டியாக பண்ணியிருப்போங்க. இதில் பேட்டர்னும் இருக்கும். அதில் வந்து பேட்டர்னும் தனியாக பண்ணியிருப்போம். ஸ்டிச்சிங் கார்மெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி ஒரு ஃபைல் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. இனி வர வீடியோவில் ஒவ்வொரு கார்மெண்ட்ஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு இது பேட்டர்ன் மட்டும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாமே பாப்ளின் கிளாத்தில் வந்து ஒயிட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்லா இதுவுமே கார்மெண்ட்ஸுமே அதில் தான் பண்ணியிருப்போம். இதிலே பாருங்கள், ஒரு ஃப்ராக் வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜிப்பிலேருந்து எல்லாமே, நெக்கு ஃபினிஷிங்கு, ஹேண்ட் ஃபினிஷிங்கு. ஹேண்டும் ஒரே மாதிரி வைக்கக்கூடாது. ஒன்று நார்மல் ஸ்லீவ்னா ஒன்று பப் ஸ்லீவ், அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வைக்க சொல்லியிருப்பாங்க. ஹேண்டு ஃபினிஷ் பண்ணுறது பைப்பிங் இல்லைன்னா பைண்டிங் அந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாங்க. வேறு எந்த அடிஷ்னல் ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ்க்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். இது பேசிக்காக கிளாத் வந்து ஒயிட்டாகவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைண்டிங், பைப்பிங் வேணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது கலர் யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது இதில் கேதரிங்கு அந்த மாதிரி அவுட்லைனில் ஏதாவது வர மாதிரி எம்ப்ராய்டரி கூட போட்டிருக்கலாம். இது ஃபுல்லுமே ரெக்கார்ட் ஃபுல்லுமே அதான் இருக்கும். அனார்கலி, ஷர்ட்டு, பேண்ட்டு, நார்மல் பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். இதுலேயே ப்ளவுஸும் வந்து கரெக்டாக வந்திருக்காதுங்க. இந்த கிளாஸ் 2 கிளாஸ் முடிச்சுமே ப்ளவுஸ் உனக்கு தைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தைக்க தெரியாது. ஏன்னா அங்கே கிளாஸில் வந்து ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, சென்டிமீட்டர் வச்சு சொல்லி தருவாங்க. அப்படியே இதில் நம்ம சின்ன மோட்டிஃபாக சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு. இனிமேல் அதை நம்மளுக்கு ட்ரை பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இந்த கார்மெண்ட்ஸை முடிங்க, அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ளவுஸு எந்த டெய்லரிங் கிளாஸுமே நான் படிக்கிறப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஃபினிஷிங் வர மாதிரி, ஒரு லூஸ் டைட் இல்லாமல் வர மாதிரி சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. சொல்லி கொடுத்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் நிறையா ப்ளவுஸுக்கு மட்டுமே கிளாஸ் இருக்குது. சுடிக்கு, மேக்ஸிக்குன்னு தனித்தனியாக கிளாஸ் வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி மோட்டிவ் பண்ணுற கிளாஸில் வந்துட்டு ப்ளவுஸ் டீட்டெயிலாக சொல்லவே இல்லைங்க. அதை எப்படி நம்ம கிளாஸ் படிச்சிருக்க ப்ளவுஸ் தைக்க தெரியலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் எல்லாமே கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. இது டேரெக்டாக ப்ளவுஸு சுடி படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் வராது. எடுத்தோடனே ப்ளவுஸ் சுடி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் வராது. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிஃபெல்லாம் இப்போ டெய்லரிங் கிளாஸ் யாராவது போயிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மோட்டிஃபெல்லாம் பண்ணி பாருங்கள். டெய்லி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். சின்ன சின்ன மோட்டிஃப்லேயே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ப்ளவுஸு, சுடி, பேண்ட்டு, மேக்ஸி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங் வந்துடும். பேட்டர்ன் போட்டு தான் ஃபஸ்ட்டு பழகணும். பேட்டர்ன் போட்டு பழகணும். எல்லாமே கட்டிங்கில் தானே இருக்குங்க. ஸ்டிச்சிங் கூட அப்புறம் கரெக்டாக கட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ ஹாம்கோல் வந்து 16 இருந்ததுன்னா அது எவ்வளோ வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4-5 ப்ளவுஸ் தைச்சாவே தான் அது தெரிஞ்சிடும் நம்மளுக்கே. பேட்டர்ன் மேக்கிங் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்கும் எல்லாமே. நம்மளுக்கு அது தைக்கும் போது என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது தான் ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும். ஃபினிஷிங்கும் இல்லை எல்லாமே சுருக்கம் எங்கேயும் வராமல் தைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இனி வர வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
இல்லை உங்களுக்கு இப்போ தான் மிஷின் இருக்குது இன்னும் தைச்சி பழகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ஃபஸ்ட்டு எப்படி கிளாஸ் 1 கிளாஸ் 2 அந்த மாதிரியும் பார்க்கலாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும் ஆனால் நம்மளுக்கு நம்மளுக்காக கட்டிங் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லித்தரேன் வர வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.